வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு அந்த கிரக காரகத்துவம் அதோடைய தொடர்ச்சி பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கிரகங்கள், அதாவது குரு, கேது, அதே போல நம்ம செவ்வாய், புதன், இந்த கிரகத்துடைய காரகத்துவம்லாம் நிறைய தெரிஞ்சுட்டோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காரகத்துவம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறச்சே, நமக்கு அந்த கிரகத்தை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமையாக இருந்ததுன்னா அதோடைய பலன் எப்படி இருக்கும், பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த காரகத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால தான் காரகத்துவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சந்திரனை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம சந்திரனாலே உயிர் காரகத்துவத்தில் அம்மா, அதுதான் சந்திரனை குறிக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா உச்சமாக இருக்கிறாரு, இல்லை ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னா அம்மானால அனுகூலங்கள் நல்லா இருக்கும். நல்ல அன்பான அம்மாவாக இருப்பாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அம்மானால. வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பயணங்கள் நல்லா இருக்கும், பயணங்கள்னாலும் சந்திரன் தான். அதே உயிர்காரகத்துவத்தில் மாமியாரையும் சந்திரன் குறிக்கும். தாய்மை அடைந்த பெண்கள் எல்லாமே சந்திரன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் வருவாங்க. உங்களுக்கு இது எல்லாமே உயிர்காரகத்துவத்தில் வரும். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 10ஆம் வீட்டோட அந்த சந்திரனோட தொடர்பு வருது, அந்த ஜாதகத்திலேயே அந்த சந்திரனோட நிலைப்பாடு நல்லா இருக்குது, தொழில் பாவத்தோட அந்த தொடர்பு அந்த நிலைப்பாடு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறை, ட்ராவல் சம்மந்தப்பட்ட துறை, இதெல்லாம் ஒரு எடுத்து பண்ணாங்கன்னா நல்லா வரும். நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஆதாயம் இருக்கும், ஃபிஷரி இல்லை நீர்நிலை சம்மந்தப்பட்ட துறையில் ஆதாயம் இருக்கும். அதே போல் உணவு வகையில் கூட இந்த ஜூஸஸ் சம்மந்தப்பட்ட ஜூஸ் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ், இதெல்லாமே கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. ஹோட்டலில் இந்த ஜூஸ், இந்த லிக்விட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி 10ஆம் பாவகத்தோட சந்திரன் தொடர்பு வருது, சந்திரன் வலிமையாக இருக்கிறதுனா அதாவது கடல் கடந்து வெளியில் போகிறது, வேறு தேசத்தில் போய் வேலை பார்க்கறது, கடல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது, இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த ஜாதகத்திற்கு. ஸோ இதெல்லாம் மற்ற இதையும் நிலைப்பாடு, மற்ற கிரகங்களோட நிலைப்பாடையும் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி தான் வரும். ஆனால் சந்திரன் பொதுவாக நல்லா பலமாக இருந்தாலும் இந்த துறைகளை நோக்கி ஒருத்தரை கூட்டிகிட்டு போகும். இதுதான் அதற்கான பலன். அதே மாதிரி சந்திரன் நல்லா இருக்கிறது அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த சந்திரா அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை அம்பிகா அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க இருக்கலாம். இந்த சந்திரன் தொடர்புடைய பெயர்கள், சந்திரசேகர், இந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் சந்திரன் தொடர்பான அமைப்புகள் உங்களுக்கு. இதெல்லாம் அதோடைய காரகத்துவம். உணவு பண்டங்கள் எல்லாமே சந்திரனை தான்